முன்னுரிமை அடிப்படையில் காவிரி வைகை குண்டாறு இணைக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடியது. நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்ட பணிகள் குறித்து அதிமுக உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். நதிநீர் இணைப்பு என்பது விவசாயிகளின் கனவு திட்டம். மேட்டூர் அணை நீர் திறக்கப்பட்டால் உபரி நீர் கடலில் கலக்கிறது என்று விஜயபாஸ்கர் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், முன்னுரிமை அடிப்படையில் காவிரி வைகை குண்டாறு இணைக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் இத்திட்டம் அடுத்த தலைமுறைக்கானது என்பதால் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தின் முதற்கட்டமாக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டளை பகுதி கதவணை அமைக்கும் திட்டம் 165 கோடியில் மதிப்பீடு செயல்படுத்தப்படும் என்று 2008ஆம் ஆண்டு இந்த மன்றத்திலே எங்கள் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த மாயனூர் கதவணைப்பை அமைத்து காவிரி வைகை குண்டாறு இணைப்புக்கு அடித்தளமிட்டவர் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். இந்த திட்டத்துக்கு 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. இதனிடையே உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது பேசிய முதலமைச்சர் மு. ஸ்டாலின், கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொகுதிகளுக்கும் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதேபோல கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 25 கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு பறவைகள் மையம் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 5 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.